2-3 வருஷமாக க்ளப் ஹவுஸில் பேசுகிறேன்னா, இந்த 2-3 வருஷத்தில் இது வரைக்கும் ஒரு முறையாவது தேவன் 3 பீயிங் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பயன்படுத்தியிருக்கேனா? இது வரைக்கும் அப்படி இது என்றைக்காவது பயன்படுத்தியிருந்தால் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. நான் சொல்லாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு 20 நிமிஷத்துக்கு மேலே ஸ்ட்ராமேன் பண்ணுறீங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறீங்க. ஸோ இந்தளவுக்கு நீங்கள் இன்டலெக்சுவல் டிஸானஸ்டி இருக்கும்போது எப்படி உங்களோட பேச முடியும்? சரி, நீங்கள் பேசுகிறீங்க, 20 நிமிஷம் பேசுனீங்க, அதுலையாவது ஏதாவது கருத்து இருக்கா அப்படின்னா எல்லாமே ஸ்ட்ராமேனிங் தான். 3 பீயிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி அதுக்கு அகென்ஸ்டாக ஸ்ட்ராமேன் பண்ணுறீங்க. அடுத்ததுக்கு கிறிஸ்து தான் தேவன்றதுக்கு வசனம் காட்டுறீங்க, நான் ஏதோ தேவன் இல்லைன்னு சொன்ன மாதிரி. அடுத்து ஒன்னஸ்க்கான வசனங்களை காட்டுறீங்க, நான் ஒருவர் மூவராக இருக்கிறான்றது தானே எங்களுடைய கிளைமே. ஒருவரில் மூவராக எப்படி இருக்கிறான்றது தான் இந்த சேட்டில் ஆரம்பத்தில் பேசினது. மெசியா பிரமாணத்தை வச்சு பேசினேன், அதுக்கான வசனங்களையும் நான் கொடுத்தேன். ரைட்டா? நாங்கள் ஒருவர்னு சொல்ல, தேவன் மூவர்னு மாத்திரம் சொல்கிறதா ஸ்ட்ராமேன் பண்ணுறீங்க. அடுத்து 3 பீயிங்ஸ்னு சொன்னதாக ஸ்ட்ராமேன் பண்ணுறீங்க. அடுத்து தேவன் இல்லை, கிறிஸ்து தேவன் கிடையாதுன்னு சொன்ன மாதிரி ஸ்ட்ராமேன். ஃபுல்லாகவே ஸ்ட்ராமேனிங் தான் பண்ணுறீங்க. எப்படி உங்களோட பேச முடியும்? 20 மினிட்ஸ் மேலே ஸ்ட்ராமேன் பண்ணுற ஒரு மனுஷனோட பேச முடியும்? ரைட்? ஸோ வேறு யாராவது உங்கள் குரூப்பில் பேசிட்டோம் ஷாம், இல்லை உங்கள் குரூப்புன்னு இல்லை, யார் கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இருந்தாலும், ஆர்கியூமெண்ட் வைக்கிறதா இருந்தாலும், வேறு யாராவது வைக்கட்டும். உங்களோட பேசுனா நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வசனத்தை கொண்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதை தாண்டிட்டு பேசுவோம். பிலிப்பியர் 1:2-6 இப்படி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, பவுல் எழுதுறார் இல்லையா, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே தாழ்த்தி மனுஷனானார் இருக்குதுல்ல. அப்போ அது மனுஷனாகிறதுக்கு முன்னாடி நிலை, ஆரம்ப நிலையை பற்றி பேசப்படுது. ரைட்டா? அப்போ அந்த நிலையில் அவருக்கு சமமாக இருந்தார்னு இருக்குது. அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்னு இருக்குது. மனுஷனாகிறதுக்கு முன்பாக அவர் அதர்சனமான தேவன் தானே, ஒரே நபர், சிங்கிள் காட் தானே, சிங்கிள் பர்சன் காட் தானே உங்களுடைய தியாலஜியில். அப்போ ஏன் பவுல் அங்கே அவருக்கு அவர் சமம்ன்றாரு, அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதுன்றாரு? இதை உங்கள் இறையிலேருந்து புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. புரிய வைக்க முடியாது இதை. ஏன்னா உங்கள் இறையலுக்கும் இந்த வசனத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, ரெக்கன்சிலே பண்ண முடியாது. அதனால் உங்களால் முடிஞ்சால் இந்த வசனத்தை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் பேசுங்க. அது வரைக்கும் தயவுசெய்து உங்களோட பேசுகிறது கஷ்டம். ஹோல் 20 மினிட்ஸுக்கு மேலே ஸ்ட்ராமேன் பண்ணுற ஒரு மனுஷனோட பேச முடியாது. தேங்க்யூ.